ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு வாயடி பொண்ணுங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க மஷ்ரூம் பிரியாணி, எப்பவும் போல் அதே வெங்காயம், அதே தக்காளி, அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி மசாலா எல்லாம் ஆட் பண்ணி பிரியாணி அரிசி போட்டால் பிரியாணி ரெடி. ஆனால் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்மளோட பாட்டியோட கைப்பக்குவம் நமக்கு ஏன் வரலைங்கிறது? எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, வரமிளகா நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் கண்ணு வெங்காயம் போடணும், வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும், தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போடணும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இப்படி பொறுமையாக செய்ய நமக்கு எங்கெங்க நேரம்? எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. காயத்ரியும் நானும் எங்கள் வீட்டில் சமையல் செஞ்சிட்ருக்கும்போது கொத்தவரங்காய் அவள் செஞ்சா செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் இப்படி தான் எண்ணெய் காயணும், அப்புறம் கடுகு வெடிக்கணும், அப்புறம் கடலைப்பருப்பு நிறம் மாறணும், அப்புறம் வரமிளகா நிறம் மாறணும் அப்படின்னு ஒரு கிளாஸே எடுத்தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ தான் ஒன்று யோசிச்சேங்க, இவ்வளோ நாளாக நான் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. கடுகு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுருவேன். வெங்காயம் வதங்குச்சா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேன். அடுத்தடுத்த பொருளை அப்படியே ஆட் பண்ணிடுவேன். இனிமேல் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நம்ம அம்மா பாட்டி எல்லாம் சமையல் செய்யும்போது நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், நம்ம வீட்டுக்காரர் நல்லா சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே சமைப்பாங்க. ஆனால் நம்மளில் எத்தனை பேர் இந்த மாதிரி எண்ணி சமைக்கிறோம்? இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே சமைப்போம். அப்படிதாங்க அம்மாவோட சமையலில் இருக்கிற டேஸ்ட்டு மசாலா மட்டும் காரணம் இல்லைங்க, அவங்களோட அன்பும் தான். தன்னோட குழந்தை நல்லா சாப்பிடணுன்னு பார்த்து பார்த்து சமைப்பாங்க. அதனால தானே என்னவோ தெரிலங்க, அவங்க கைக்கு அப்படி ஒரு பக்குவம். நீங்களும் உங்கள் சமையலில் உப்பு காரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அது கூட சேர்த்து உங்கள் அன்பையும் சேர்த்து சமைங்க. பாட்டி சமையல் மட்டும் இல்லைங்க, உங்கள் சமையலுக்கும் பாராட்டு கிடைக்கும்.